கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் சார்பில் நீட் தேர்வினால் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதுகுறித்து மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் தலைவர் ஈஸ்வரன் செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறியதாவது: இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அரசு பள்ளி மாணவர்கள் அதே போல ஏற்கனவே படிச்சுட்டு இருந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் 7500 ஸ்கூலில் படிக்கிறாங்க. அந்த 7500 ஸ்கூலில் படிக்கக்கூடிய மாணவர்கள் 8 லட்சம் பேர் இன்னைக்கு +2 தேர்வு எழுதுறாங்க. அந்த 8 லட்சம் பேரில் இவங்க போகிறதுனுடைய எண்ணிக்கை குறைவு. ஆனால் அவங்க 75,000 பேர் எக்ஸாம் எழுதுறாங்க. அவங்க போகிறதுனுடைய எண்ணிக்கை ரொம்ப ஜாஸ்தி. எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்கன்னா மொத்தமாக இருக்கக்கூடிய 7500 இருக்க பள்ளிகளில் 3 பள்ளிக்கு ஒரு மாணவன் மெடிக்கல் காலேஜ் போகிறான். ஆனால் சிபிஎஸ்சி ஸ்கூலில் ஒரு பள்ளிக்கு 3 மாணவன் மெடிக்கல் காலேஜ் போகிறான். அப்போது தமிழ்நாட்டில் எவ்வளவு ஷிஃப்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். சிபிஎஸ்சி பள்ளிகளை நோக்கி மக்கள் செல்ல வேண்டும். சிபிஎஸ்சி பள்ளிகளை நோக்கி மக்கள் செல்லும்போது ஒரு மாணவனுக்கு எல்கேஜி முதல் சிபிஎஸ்சி கல்லூரியில் சிபிஎஸ்சி பள்ளியில் படித்து முடிக்கின்ற வரை அவனுக்கு 30 லட்சம் 50 லட்சம்னு செலவாயிருது. மெடிக்கல் காலேஜ் சேர்த்துறதுக்கு முன்னாடியே அவன் எக்கச்சக்கமான செலவை அந்த பள்ளிக்கூடத்திலே பண்ணிடுறான். அந்த பள்ளிக்கூடத்துக்கு கட்டண ஃபிக்சேஷன் கிடையாது. இதனால் மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் பாதிப்பு. 7500 ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்டுக்கு பள்ளிகளில் படிக்கின்றக்கூடிய 8 லட்சம் ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒவ்வொரு வருஷமும் எக்ஸாம் எழுதுறாங்கல்ல, அத்தனை பேருக்கும் ஒரு மிகப்பெரிய பாதிப்பு இந்த நீட்டால் ஏற்படுகிறது. நீட்டுக்கு முன் நீட்டுக்கு பின் என்று எடுத்தால் எல்லா விதத்திலும் எந்த விதமான மாற்றமும் இல்லை. கட்டண கொள்ளையில் மாற்றம் இல்லை. என்ன பிரச்சனை? சேரக்கூடிய மாணவர்களுடைய விகிதம் ஸ்டேட் போர்டில் படிக்கிறவங்களை கொஞ்சம் கொஞ்சமாக சிபிஎஸ்சிக்கு நகர்த்திட்டு இருக்கு. இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இதில் இருக்கு. இது மட்டும் கிடையாது, இன்னொரு தகவலையும் சொல்கிறேன். இப்போ தமிழ்நாட்டு நேட்டிவிட்டி இருக்கிறவங்க ஓப்பன் ஸ்கூலிங்கில் வெளி மாநிலத்தில் நிறைய இடத்துல கோச்சிங் சென்டர் இருக்குது. கோட்டா மாதிரி இடத்துல போய் படிச்சுட்டு அந்த வழியாக மறுபடியும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜில் என்ட்ரி பண்ணிடுறாங்க. அப்போ நம்ம ஊரில் இருக்கிற சாதாரண ஏழை மக்கள் இங்கிருந்து ராஜஸ்தானில் கோட்டாவில் போய் படிக்க முடியுமா? எல்லா மாநிலங்கள்லேருந்து கோட்டாவில் போய் படிக்கிறான், ஹைதராபாத்தில் போய் படிக்கிறான். இது மாதிரி கோச்சிங் சென்டருக்குன்னு இப்போ எப்படி திருப்பூரில் பனியன் தொழிற்சாலைக்கு திருப்பூர் ஃபேமஸோ அந்த மாதிரி கோச்சிங் சென்டருக்கு ஃபேமஸ் கோட்டா. தமிழ்நாட்டிலிருந்து பல மாணவர்கள் கோட்டா போகிறான். இங்கேருந்து ஓப்பன் ஸ்கூலிங், நீங்கள் ஸ்கூலுக்கே போக வேண்டாம், அங்கே போய் கோச்சிங் சென்டரில் படிச்சுட்டு வந்து அந்த மார்க்கை வச்சு தமிழ்நாடு நேட்டிவிட்டி வச்சு நீங்கள் தமிழ்நாடு மெடிக்கல் காலேஜில் உள்ள சேர்ந்துக்க முடியும். அப்போ எவ்வளோ பெரிய கொடுமை இங்கே நடக்குது. எப்படி வேணாலும் மாற்றி இதில் எந்த சூழ்நிலையிலும் இந்த நீட் என்பது தமிழ்நாட்டினுடைய மாணவர்களுக்கு மிகப்பெரிய கேடாக அமைகிறது. யார் வேணாலும் விவாதத்துக்கு வருங்க, நேருக்கு நேர் உட்காரலாம், பேசுவோம். பேசி முடிவு பண்ணலான்னு சொல்கிறீங்களா? டேட்டாஸ் வச்சு பேசியே முடிவு பண்ணலாம். இன்னைக்கு மத்திய அரசாங்கம் ஒரு தெளிந்த மனப்பான்மையோடு அணுகணும் இந்த பிரச்சனையை. நாங்கள் எடுத்துட்டோம், மாற்ற மாட்டோம். எப்படி விவசாயிகள் பிரச்சனையை மாற்றினாங்க? விவசாயிகள் பிரச்சனை 3 சட்டம் போட்டாங்க. நரேந்திர மோடி பலமாக இருக்கும்போது, இப்போ இருக்கிற மாதிரி கூட கிடையாது. அன்னைக்கு பலமாக இருக்கும்போது மக்களுக்கு விரோதமாக, விவசாயிகளுக்கு விரோதமாக 3 சட்டங்களை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றினார்கள். ஆனால் மிகப்பெரிய போராட்டத்திற்கு பின்பு மத்திய அரசாங்கமே அந்த சட்டத்தை தூக்கி போட்டு விட்டது. அதனால் மக்களுக்கு விரோதமாக இருக்குது. இவ்வளவு தூரம் டேட்டாஸ் எல்லாம் இருக்குது. இதையெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்ததுக்கு பின்னாடி மத்திய அரசாங்கம் ஒரு முடிவு பண்ணுங்க. எப்படி விவசாய சட்டத்தை தூக்கி வெளியில் போட்டீங்களோ அதே மாதிரி இந்த நீட்டை தூக்கி வெளியில் போடுங்க. தமிழ்நாடு முழுசும் மட்டும் இல்லை, இந்தியா முழுசும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சமுதாயமும் மக்களும் மாணவர்களும் உங்களை வாழ்த்துவார்கள். நன்றி, வணக்கம்.